நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்திருக்கிறார். இதைதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். அழிந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை அழைக்கவில்லை. மாம்சத்தின் இச்சையில, கண்களின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில விழுந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களை ஆளுக்கு ஒரு வசனமாய் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6 முதல் 14 வசனங்களை நாம் ஆளுக்கு ஒரு வசனமாய் வாசிக்க போகிறோம். என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியின் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் தண்ணீரிலும் மனுஷரை கேட்டிலும் அருகிலும் அமைக்கின்ற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விடுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேகர் சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தையும் புதிய காலத்தையும் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்குகின்ற கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயே நமக்கு கட்டளையிடுகிறோம். ரைட். இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலினால் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட நிருபம். இது பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த நாட்களில் ரோமர்கள் உலகத்தில் அநேக நாடுகளை அரசாண்டு வந்தாங்க. அந்த ரோமர்கள் அதிக விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள், கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள். இதுக்கு மத்தியில சபை மிகவும் உபத்திரவப்பட்டது, சபை மிகவும் நெருக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கம் தவறான ஊழியர்கள் எழும்பி தவறான காரியங்களை சபைகளுக்குள்ள உபதேசித்தார்கள். அப்ப இந்த நிருபத்தை பவுல் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னா, அவன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சபையில உண்மையான உபதேசங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோட இந்த கடிதத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை நாம பார்ப்போம். தீமோத்தேயை குறித்து நம்ம பார்க்கணும்னா, பவுல் சொல்லுகிறார், அவனை தன்னுடைய ஆவிக்குரிய மகன் என்று சொல்லுகிறார், நம்பகமான ஊழியர் என்று சொல்லுகிறார். பவுலுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சிலர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இந்த தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்யும்படியாக பவுல் என்ன செய்கிறார்? இந்த தீமோத்தேயுவை நியமிக்கிறார். அப்ப இந்த கடிதத்துல நீங்கள் பார்க்கிற சபையை குறித்த செய்திகள் எல்லாம் எந்த சபையை பற்றினதுன்னா, எபேசு சபையை பற்றின செய்திகளை இந்த கடிதத்துல நீங்கள் பார்க்க முடியும். இந்த எபேசு பட்டணம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பட்டணம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணம், செழிப்பான ஒரு பட்டணம். அதிகமான வர்த்தகங்கள் நடக்கிறது. அதிகமான வர்த்தகங்கள் நடந்ததுனால அந்த பட்டணத்துல வாழ்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மிகவும் செல்வ செழிப்பாக அவர்கள் வாழ்கிறார்கள். கிரேக்கர்களுடைய தத்துவத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பழைய சினிமா பாட்டை தத்துவமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஒருவேளை. அதையே பேஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு சில மனிதர்களுடைய தத்துவங்களை ஒரு சிலர் பேஸ் பண்ணி வாழ்வாங்க. ஒரு சிலர் விவேகானந்தருடைய கொள்கைகளை பின்பற்றுவாங்க, திருக்குறள்களை பின்பற்றுவாங்க. அது போல எபேசு பட்டணம் கிரேக்கர்களுடைய தத்துவத்தினால் நிறைந்திருந்தது, விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருந்தது.
செழிப்போடு விக்கிரக ஆராதனையும் தொடர்புடையதா இருந்தது. அப்போ அவங்களுடைய ஆராதனைக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருந்தது. இது மாத்திரம் இல்ல, இந்த பட்டணத்துல அதிக மந்திரங்களும் மாய வித்தைகளும் செய்யப்பட்டது. நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 14 வரைக்கும் வாசித்திருக்கோம். இந்த வேத பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல தியானாளின் கோவில் என்ற ஒரு கோவிலை குறித்து பார்க்கிறோம். அதுவும் இந்த எபேசு பட்டணத்துல தான் இருக்கு. இது மிகவும் புகழ் பெற்றது. அந்த காலத்துல இருந்த பெரிய அதிசயங்களில் ஒன்றாக இந்த கோயிலும் எண்ணப்பட்டது. இந்த கோயில் மதம் மாத்திரமல்ல, பொருளாதாரமும் இந்த கோயிலோட என்ன செய்யப்பட்டிருந்துச்சுன்னா இணைக்கப்பட்டிருந்தது. சோ ஒரு திடீர்னு ஒரு விஷயத்துல இந்த ஜனங்க வெளியில வர முடியாது. பல விதங்களில் இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் பொருளாதாரம், ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனைகள், இன்னொரு பக்கம் மாய வித்தைகள், இன்னொரு பக்கம் கிரேக்க தத்துவம், இப்படி பல சிக்கல்களுக்குள்ள இந்த பட்டணத்தார் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தார் மாத்திரம் இல்ல, அந்த பட்டணத்திற்குள்ள இருக்கிற சபைக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. எபேசு சபையை குறித்து நாம பார்க்க வேண்டும் என்றால், இந்த சபையில தவறான உபதேசங்கள் போதிக்கப்பட்டது. 1 தீமோத்தேயு 1:4 நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:4. நான் மகதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கிற அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சிலர் உபதேசிக்கிறார்கள். அந்த சபைக்குள்ள தவறான உபதேசங்கள் நிலவி கொண்டிருந்தது. அதை உபதேசிக்கிறவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுக்கும்படியாக பவுல் தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்திற்கு அனுப்புகிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமி சொல்லுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தியினுடைய பின்னணியை சொல்லியிருக்கேன். தீமோத்தேயு ஒரு வாலிபனாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஒரு இளம் ஊழியனுக்கு முன்பாக, ஏன்னா பவுலை ஒரு இடத்துல சொல்றாரு இளமையை குறித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இளம் ஊழியனுக்கு முன்பாக 2 பாதைகள் இருக்குது. எபேசு பட்டணத்துல இவர் ஊழியம் செய்கிறார். இவருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2 பாதைகள் இருக்கு. ஒண்ணு, தவறான போதகர்களை பின்பற்றி போகிற ஒரு வாழ்க்கை ஒன்று இவனுக்கு முன்பாக இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நீங்க வாசித்த வேத பகுதியில 1 தீமோத்தேயு 6:13-12-11 தெரியல, அழகா ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. நீயோ தேவனுடைய மனுஷன், நீயோ தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய ஊழியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. மோசே, எலியா, இந்த மாதிரி மிகப்பெரிய தேவ ஊழியர்களுக்கு பயன்படுத்தின அதே வார்த்தைய பவுல் என்ன செய்கிறார்னா தீமோத்தேயுவுக்கு பயன்படுத்துகிறார். இப்ப நல்லா கவனிங்க. எபேசு பட்டணம் செழிப்பான பட்டணம். இந்த செழிப்பான பட்டணத்துல செழிப்பை போதிக்கிறதற்கு நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். தவறான உபதேசங்களை போதிக்கிறதற்கு நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். உலகத்தோடு ஒத்து நீங்க போதித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட ஒத்து போனா என்ன செய்யும்? நீ என்ன செஞ்சாலும் இயேசுன்னு ஆசீர்வதிப்போம். ஏன்னா அந்த பட்டணமே ஒரு செல்வ செழிப்பான ஒரு பட்டணம். விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறது, மாய வித்தைகளால நிறைந்திருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு பிரியமா பேசினா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை, காலங்காலமா இப்படிதான் இருக்கு. நல்லா கவனிங்க. தீமோத்தேயுவுக்கு முன்பாக 2 பாதைகள் இருக்கிறது. ஒன்று, தவறான போதனைகளை போதித்து செல்வ செழிப்பாய் வாழ்கிற வாழ்க்கை. இன்னொன்று, தேவ மனிதனாக நின்று சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. இந்த தவறான போதனைகள் கவனிங்க. அந்த போதகர்களுடைய வேலை பேராசை. அதாவது ஒரு வழி தவறான போதனை அப்படிங்கிற ட்ராக் அவர் எடுத்தார்னா அதுல அங்க பேராசை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது.
இப்படி ஒரு பாதை இந்த சைடு இருக்கு. நீயோ தேவ மனிதனே அப்படிங்கிற ட்ராக்ல என்ன இருக்குன்னா, போதும் என்கிற மனம் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, தேவ பக்தி இருக்கிறது, விசுவாசமும் நித்திய ஜீவனும் இருக்கிறது. புரிஞ்சவங்க ராமி சொல்லுவாங்க. ஒரு ட்ராக் எடுத்தார்னா பேராசை, பண ஆசை, வாக்குவாதம், உலகம் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு ட்ராக்கை எடுத்தார்னா அதுல போதும் என்கிற மனம் இருக்கு, தாழ்மை இருக்கு, தேவ பக்தி இருக்கு, விசுவாசமும் இருக்கு, நித்திய ஜீவனும் இருக்கிறது. இப்போ இதுல எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பவுல் தீமோத்தேயுவுக்கு தெளிவாக எழுதி அனுப்புகிறார். அதை தான் நம்ம வாசித்தோம், அதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க, போதும் என்கிற மனதினுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி எதற்குள் இருக்குன்னா, போதும் என்ற மனதுல தேவ பக்தி இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. போதும் தேவ பக்தியாய் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவனுக்குள் போதும் என்ற மனம் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், தேவ பக்திக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா போதும் என்கிற மனம். அந்த போதும் என்கிற மனம் எப்படிப்பட்டதுன்னா மிகுந்த ஆதாயம். ஆமீன் சொல்லுங்க. மிகுந்த ஆதாயம் என்னது? நல்ல லாபம். போதுங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பவுல் சொல்றாரு, இது உங்களுக்கு நல்ல லாபம். பண ஆசை ஆதாயம் அல்ல, போதும் என்கிற மனம் நல்ல ஆதாயம். தேவ பக்தி அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவ பயம். ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு நாம வாழ்கிறது தான் வேதம் தேவ பக்தி என்று சொல்லுகிறது. போதும் என்ற மனம் அப்படின்னா என்னன்னா, தேவனில் திருப்தி அடைதல் அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைதல். நல்லா கவனிங்க, தேவனை போல ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லை. புரிஞ்சவங்க ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இன்றைக்கு அவர் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ, இன்றைக்கு அவரை நம்ம என்ன நிலையில் வைத்திருக்கிறாரோ அதுல போதும் என்ற மனதோடு வாழ நாம பழக வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாம் திருப்தி அடைய பழக வேண்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உயர்வா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல போதும் என்ற நிறைவோடு வாழ நாம பழக வேண்டும். நல்ல கவனிங்க, இது சோம்பேறித்தனத்தையோ வாழ்க்கையில லட்சியம் இல்லாமல் வாழ்கிற ஒரு காரியத்தையோ இது ப்ரொமோட் பண்ணுகிற காரியம் அல்ல, உற்சாகப்படுத்துகிற காரியம் அல்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ வேண்டும். வாரத்துல 7 நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உழைக்க வேண்டிய உழைப்பை நாம் உழைக்க வேண்டும். நமக்கு லட்சியங்கள் இருக்க வேண்டும், தரிசனங்கள் இருக்க வேண்டும். அதோடு இணைந்து போதும் என்ற மனதும் நமக்கு இருக்கும். போதும் என்கிற மனது தேவனில் இளைப்பாறுகிற ஒரு இருதயம். போதுங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவனுக்குள்ளாக உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? இளைப்பாறும். இந்த மனது இல்லாத ஒரு நிலை ஒரு நபருக்கு இருக்குமானால் அது மிகவும் ஆபத்தான நிலை. அது என்ன செய்யும்னா சகல பாவத்திற்கும் வழிவகுக்கும். போதும் என்கிற மனது உங்களுக்கு இல்லைன்னா அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும், அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், அது உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேஸ்வரம் 7வது வசனத்துக்கு வந்துருவோம். 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த ஒரு விஷயத்தை வேதம் மிக தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புகிறேன். ஞானி இதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிரசங்கி 5:15. அதான் பிரசங்கி எங்க இருக்குன்னு தெரியல, என்ன செய்யும்? வாசிங்க, ஸ்கிரீன்ல போட்டாச்சு. தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான்,
வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நிறைய பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், நிறைய காரியங்களை செய்யறோம். போகும்போது என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்க? போகும்போது எல்லாத்தையும் கழிக்கிறோம். போகும்போது என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? செல்லா காசை ஒண்ணு ஒரு நெத்தியில வச்சு என்ன செஞ்சிருவாங்க? புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. நீங்க என்னத்தை உருட்டினாலும் சரி, பரட்டினாலும் சரி, போகும்போது கை எப்படிதான் இருக்க போகுது? அததான் அவர் சொல்றாரு, கையில என்ன செய்ய போறதில்ல, தன் கையில் எதையும் அவன் எடுத்து கொண்டு போவதில்லை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் இயேசு கிறிஸ்து அழகா ஒரு காரியத்தை போதிக்கிறார். மத்தேயு 6:19, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கவனிங்க, இங்க சேமிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுற, இங்க பொக்கிஷங்களை குறித்து பேசுற. சேமிப்பு என்பது வேறு, பொக்கிஷங்கள் என்பது வேறு. அவர் என்ன இங்க சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய பொக்கிஷங்கள் நித்தியமான பொக்கிஷங்களா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நம்முடைய பொக்கிஷங்கள் எப்படி இருக்கணும்? நாம் எதுல முதலீடு செய்கிறோமோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும். நீங்க எதுல கொண்டு போய் உங்க பணத்தை போடுறீங்களோ உங்க இருதயம் முழுச்சு இங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்கும். இது வேறு, சேமிப்பு என்பது வேறு. சேமிப்பு அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாளைக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சேமிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலையில மாதத்துல உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னா உங்களுக்கு தெளிவா தெரியணும், இந்த வருமானத்தில் தேவன் உங்களுக்கு எதையெல்லாம் வைத்திருக்கிறார், என்னென்ன செலவுகள் எல்லாம் அந்த வருமானத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய இன்றைக்கு நீங்க ஒரு வருமானம் உங்க கையில இருக்குன்னா அது இன்றைக்கு உங்களுடைய தேவைகளுக்கு தேவன் கொடுக்கிறாரு. நாளைய தினத்தினுடைய உங்களுடைய தேவைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவசர தேவைகள், அது மாத்திரமல்ல பரலோகத்தின் சேமிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ இவைகள்ல தேவன் இவைகள் அனைத்தையும் வைத்திருக்கிறார். அன்றாட தேவை, நாளைய தினத்தை குறித்த தேவை, உங்க குடும்பத்தினுடைய தேவை, உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, அது மாத்திரமல்ல இங்க நீங்க வாசிக்கிற வசனத்தின்படி பரலோகத்துல நாம் சேமிக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கையில கொடுக்கிறார். சேமிப்பை குறித்து வேதம் அநேக வேத பகுதியை நமக்கு போதிக்கிறது. யோசேப்பு வாழ்க்கையில அழகான ஒரு சேமிப்பை நம்ம பார்க்கிறோம். 7 வருஷங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 20% அவன் எடுத்து வைக்கிறான். எவ்வளவு எடுத்து வைக்கிறான்? ஏன்னா இது 7 வருஷத்துல ஒரு பஞ்சம் வரப்போகுதுங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால அவருடைய சேமிப்பு அதிகமா இருக்கிறது. 20% அவர்கள் சேமித்து வைக்கிறார்கள். அவர்கள் தேசம் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற தேசங்களும் அந்த சேமிப்புல பாதுகாக்கப்படுகிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ பரலோக சேமிப்பு நமக்கு உணர்த்துவது என்ன? நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். வேதம் நமக்கு ஒரு பெயர் வச்சிருக்காரு, என்னன்னா பரலோக வாசியாக நாம் வாழுகிறோம். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலக வாசியல்ல, நாம் என்ன வாசி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் நானும் பரலோக வாசி. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு.
அப்போ உங்க பொக்கிஷங்களை நீங்க எங்க சேர்த்து வைப்பீங்க? இங்க இருக்க போறது எவ்வளவு வருஷம் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்க ஆமீன்னு சொல்ல நீங்க 100 வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னா ஆமீன் நல்ல இல்லையான்னு புள்ளி போய்ப்பீங்க. ஆனா 100 வருஷம் ஒருத்தன் வாழ்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். கவனிங்க, வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் பரலோக வாசிகள். நித்திய ராஜ்யத்தில் உள்ள ஒருவன் என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாதுன்னா அழிந்து போகிற ஒரு உலகத்துல தன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல நெருப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க போய் உங்க சேமிப்பு வைப்பீங்களா? இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னைக்கு அழியும்னு நமக்கே தெரியாது. என்னைக்கு ஈரான் அதிபருடைய மூளை வேற மாதிரி வேலை செய்யும், ரஷ்யா அதிபரோட மூளை வேலை, ட்ரம்போட மூளை வேற மாதிரி எப்போ வேலை செய்யணும் நமக்கு தெரியாது. எல்லாருமே மொத்தத்திலே ஒரு பட்டன்ல வச்சுருந்தான் அவத்தையும். அது எதுக்குன்னா அவன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா நாட்டையும் தாக்குற அணு ஆயுதங்களை எல்லா நாடுகளுமே வச்சிருக்குன்னு தான் ஒரு செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பட்டன்ல கையை வச்சுட்டானா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு உலகத்துலதான் நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கும். நித்திய வாசிகள் என்ன செய்வதில்லைன்னா தன்னுடைய பொக்கிஷங்களை உலகத்தில் சேர்த்து வைப்பதில்லை. அப்படி நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது இயற்கைக்கு முரணானது, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதே அதிகாரம் தொடர்ச்சியில இயேசு கிறிஸ்து சொல்றார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், சுவிசேஷ பணிகளிலும் பணிவிடைகளிலும் நம்முடைய பணத்தை நாம் செலவழிக்க நாம் பழக வேண்டும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல. நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறோம்னு நான் சொல்லிட்டேன். கடைசியில போகும்போது நம்ம பரலோகத்துக்கு ஏறி அள்ளிட்டு போக முடியாது. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல. பரலோகத்துக்கு போகும்போது என்ன செய்ய முடியாது, இந்த கையில ஏறி என்ன செய்ய முடியாது, அள்ளிட்டு போக முடியாது. ஆனா ஒண்ணு நாம செய்ய முடியும், இங்க இருந்து பரலோகத்தில் நம்முடைய சேமிப்பை நாம சேமிக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களுக்கு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பணிவிடைகளுக்கு, நற்கிரியைகளுக்கு, இவைகளை நாம செய்யும் போது பரலோகத்துல நம்முடைய சேமிப்பை நாம் சேமித்து வைக்கிறோம். உங்களுடைய பலன் பெருகும் அப்படின்லாம் வேதத்துல இருக்கு. நீங்க நினைக்க கூடாது உடனே. அதுலதான் இந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள் உள்ள வராங்க. நீங்க 100 கொடுத்தீங்கன்னா அவர் 1000 கொடுப்பாரு. பலன் பெருகும். பலன் பெருகுங்கிற வார்த்தையை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. இங்க நீங்க கொடுக்க 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 பரலோகத்துல உங்க பலன் பெருகிறது. இங்க நீங்க விதைக்க 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 பரலோகத்துல உங்களுடைய அறுவடை ஜாஸ்தி ஆகிறது. அதனால ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிடாதீங்க. இங்கேயும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நீங்க இங்க விதைக்க 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 பரலோகத்துல அவர் உங்களுக்கு நிறைவான அறுவடையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6 முதல் 14, அதுல 8வது வசனத்தை பார்ப்போம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். இததான் ஒரு போதும் என்ற மனம் சொல்றாரு. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்றால் அதுல போதும் என்ற மனதோடு ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கவனிங்க, நீங்க பணக்காரர்களாகணும்னு முடிவு பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வரப்போகிறது சோதனை, கண்ணி, மனுஷரை மதிகேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற கேடு, சேதமான சகலவித இச்சை. பணக்காரராகணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பவுல் சொல்றாரு நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கவனிங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லல.
பண ஆசை. பணம் என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. பணம் கட்டாயம் எல்லாருக்கும் வேணும். ஆனா பண ஆசை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா பண ஆசை என்ன செய்யுதுன்னா எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டார்கள். என்னன்னா முதல்ல இயேசுவே விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் விசுவாசத்துல முதல் லைனே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான். பண ஆசை முதல்ல எங்க கைய வைக்குதுன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அதை கைய வைக்குது. அநேக வேதனைகளால் தங்களை கொண்டிருக்கிறார். அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், தீமோத்தேயுக்கு முன்பாக 2 பாதைகள் இருக்கிறது. முதல்ல ஒரு பாதைய தெளிவா பவுல் சொல்றாரு, அந்த ரூட்டை நீ எடுத்தினா அது உனக்கு அழிவு. 2வது ஒரு ரூட்டை சொல்றாரு, 11வது வசனத்துல இருந்து வாசிக்க. தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, முந்தின வசனங்களை எவையெல்லாம் விடணும்னு சொல்றாரு. 11 வசனத்துல எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரு. நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நீதி என்பது தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்கிற ஒரு சரியான வாழ்க்கை. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. நீதியுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார்னா அவர் எப்படி என்னை பார்ப்பார்? அவருக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்னாடி நம்ம பல வேஷங்களை போடலாம், நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனா பவுல் சொல்றாரு, வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அது ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 2வது அவர் சொல்றாரு, தேவ பக்தி, தேவ பயத்துடன் வாழ்கிற வாழ்க்கையை அடையும்படி நாடு. 3வது சொல்றாரு விசுவாசம். இந்த இடத்துல விசுவாசம் என்னன்னா தேவனை சார்ந்து கொள்ளுதல். யாரெல்லாம் விசுவாசம் என்பது என்னன்னா நாம் தேவனை சார்ந்து கொள்கிறோம். ஒரு காரியத்துல நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுல நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன் என்று அர்த்தம். புரிஞ்சவங்க ராமன் சொன்னீங்க. 4வது சொல்றாரு அன்பு. இது என்ன அன்புனா இது தேவ ரகமான அன்பு, இது கிறிஸ்துவின் அன்பு. மற்ற நமக்கு தெரியும் பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. 12வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. இங்க கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமலோ ஒரு சண்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன சண்டைன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம போகிறதா. ஒரே சண்டை தான். என்ன போராட்டங்க? இயேசுவுக்காக நான் நிற்பதா இல்லைன்னா இயேசுவை விட்டுட்டு ஓடுறதா. அவர் எனக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதா இல்லைன்னா இந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறதா. சாட்சியில நிக்கிறதா இல்லைன்னா இந்த சாட்சியை விட்டுட்டு ஓடுறதா. ஊழியத்துல நிக்கிறதா இல்லைன்னா ஊழியத்தை விட்டுட்டு. ஒரே போராட்டம் தான். இந்த இயேசுவுக்காக நான் நிற்பனா நிற்க மாட்டேனா. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கிற ஆதரவு. பண ஆசை, விக்கிரக ஆராதனை, பொருளாதாரம், அந்த விக்கிரக ஆராதனையோடு தொடர்புடைய நிறைய பாவங்கள். இப்படி ஒரு சமுதாயத்தின் நடுவுல தவறான ஊழியர்களும் இருக்கிற ஒரு பகுதியில தீமோத்தேயுவுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பவுல் எழுதுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துரு இருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன். நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு சத்துரு. ஏதேனும் ஆண்டவர் அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறாரு. கண்ணுக்கு எதிராக, கண்ணுக்கு தெரியாத அந்த சத்துரு என்ன செய்கிறான்னா அந்த ஏதேனின் வாழ்க்கைக்கு எதிராக அவன் போராடுகிறான். ஏதேன் அப்படிங்கிறது அநேக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பேரடைஸ் என்று மொழிபெயர்த்து இருக்கிறது. அப்படின்னா பரதீஸ், இளைப்பாறுகிற இடம், தேவனுடைய பிரசனத்தை உணர்கிற இடம், தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம்.
தேவனோடு நடக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் எதுலதான் குழப்பத்தை கொண்டு வரான்னா என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டு. வேத வசனங்களில ஒரு குளறுபடியை கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் சரியான வேத வசனங்களை சொல்லி தப்பிக்க நாம் பழகுவோம். மொத்தமே அவ்வளவுதான். ஆவிக்குரிய போராட்டத்துல எந்த இடத்துல உங்களுக்கு சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறானோ அந்த இடத்துல சரியான வேத வசனங்களை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல சத்துரு தோத்து போவான், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நல்ல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விசுவாசம் தற்காக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு எதிராக பிசாசு போராடுகிறான். இந்த விசுவாசம் தற்காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. தற்காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் இந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். ஏன்னா அங்கேயும் எபேசு சபைன்னு அவர் பேசுறாரு. எபேசு 6:12 முதல் 18 ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து, அந்த யுத்தத்தை சமாளிக்க தேவன் நமக்கு கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் இந்த இடத்துல பட்டியலிடுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு சண்டை மாம்சத்தோடும் ரத்தத்தோடு இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லைன்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. உங்க விசுவாசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பரிசுத்தத்திற்கு எதிராக உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அழைப்பை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். தேவன் எதற்கெல்லாம் உங்களை அழைத்திருக்கிறாரோ எல்லா அழைப்புக்கு எதிராகவும் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. ரட்சிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்கு. பரிசுத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்கு. ஊழியத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்கு. கிறிஸ்துவில் ஐக்கியமா அதற்கு எதிராக ஒரு போராட்டம் இருக்கு. நித்திய ஜீவனா அதற்கு எதிராக ஒரு போராட்டம் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு 13வது வசனத்துல, தீங்கு நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிறுத்தவும் இந்த திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை, தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதங்களை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாச போராட்டத்துல நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் 14வது வசனத்துல சொல்றாரு, முதல்ல நமக்கு தேவை சத்தியம். சத்தியம் என்ற கச்சைனா பெல்ட். வேதம் முதல்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வஞ்சனை சாத்தானின் முதல் ஆயுதமாய் இருக்கிறது. அவனுடைய முதல் ஆயுதமே வஞ்சனை தான். அந்த வஞ்சனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நம்ம சபைகள்ல வேத பாட கூட்டங்களை நடத்துகிறோம், வேத வாக்கியங்களை எதற்கு உங்களுக்கு எடுத்து போதிக்கிறோம்னா, முதல்ல நமக்கு இந்த சத்தியம் அவசியமாய் இருக்கிறது. சத்தியத்தை நம்ம கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி நாம் வாழ வேண்டும். நீங்க சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையில தான் பிசாசை முதல்ல நீங்க என்ன செய்ய முடியுமா, நீங்கள் ஜெயிக்க முடியும். சத்தியம் என்றால் என்ன? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம், இது சத்தியம். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம், அதுவும் சத்தியம். நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறோம், அதுவும் சத்தியம். அந்த இடத்துல தேவன் எதற்கு நமக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்கிறோம், இதெல்லாம் சத்தியம். தேவன் யாருங்கிறது நமக்கு தெளிவா தெரியும், நம்முடைய நிலை என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இந்த நிலையில் இருக்கிற நமக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை நாம உறுதியாய் நிற்க வேண்டும். இரண்டாவது அவர் சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை. நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்க்கவசம் தான் என்ன செய்யுதுன்னா, உடலில அதி முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்குது. மார்க்கவசம் தான் என்ன செய்யுது?
முக்கியமான எல்லா உறுப்புகளையும் அது என்ன செய்யுதுன்னா ஒரு ஷீல்டா நமக்கு முன்பாக இருந்து அது பாதுகாக்கிறது. அதுல முதல் முக்கியமான இடத்தை இருதயம் பெறுகிறது. அப்ப இந்த நீதியுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேத வசனங்களின்படி வாழ்கிற வாழ்க்கை. முதல்ல நீதி நமக்கு இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். இரண்டாவது, இந்த வேத வசனங்களுக்கு நாம கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் வேதம் நீதி என்று சொல்லுகிறது. இந்த நீதி உள்ள வாழ்க்கை என்ன செய்கிறதுனா உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும். இந்த இருதயத்தில் என்ன இருக்கு? உணர்வுகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, சித்தங்கள் இருக்கிறது. பிசாசு எதை டார்கெட் பண்றான்னா உங்களுடைய விருப்பங்களை டார்கெட் பண்றான். நீங்க எதை விரும்பணுங்கிறத நீங்களும் கவனமா இருக்கணும். அது உங்க இருதயத்தோட தொடர்புடையது. உங்க வாழ்க்கையில நீங்க எதை செலக்ட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையுடைய நோக்கங்கள் ரொம்ப முக்கியம். தேவன் அநேக சித்தங்களை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை உங்க சித்தமாய் நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். சுய சித்தத்தை நீங்க எடுத்து வாழாதபடி தேவ சித்தத்தை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? வாழணும். அப்ப பிசாசு இரண்டாவது எங்க குறி வைக்கிறான்னா நம்முடைய இருதயத்தை குறி வைக்கிறான். இந்த நீதி என்ன செய்கிறதுனா நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும். மூன்றாவது நமக்கு தேவையான சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சையை, இந்த பாதரட்சை வாரினால காலோடு இறுக்கமாய் கட்டப்பட்ட ஒரு பாதரட்சை, ஒரு செருப்பு. அதுக்கு கீழே அது என்ன செய்யுதுன்னா நிறைய புல்லு மாதிரி நிறைய கீழே பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறது. ஒரு சகதியான இடமா இருந்தாலும் சரி, சறுக்கலான இடமா இருந்தாலும் சரி, இது வேகமா ஓடுறதுக்கு பயன்படுகிறதை விட இது எதுக்கு பயன்படுதுன்னா யுத்தத்துல நின்று போராடுகிறதற்கு இந்த பாதரட்சை தேவைப்படுவது. புரிஞ்சவங்க நான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உறுதியான அடியா இருக்கும்படியா இந்த பாதரட்சை தேவைப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல சுவிசேஷத்தின் மேல் நாம் வைக்கும் விசுவாசம். நல்லா கவனிங்க. சுவிசேஷத்துக்கு ஆயத்தத்துக்குரிய பாதரட்சைன்னா முதல்ல கூட்டிட்டு போயிடாதீங்க. முதல்ல சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இரண்டாவது நாம் பெற்ற விசுவாசத்தை, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவம் இருக்கணும். விசுவாசிக்கிறவன் அறிவிக்கிறவன். நீங்க சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை நீங்கள் அறிவிக்கிறவர்களா இருப்பீர்கள். இது என்ன செய்யுதுன்னா நமக்கு நம்முடைய யுத்தத்துல போராடுகிறதற்கு, நின்று நம்முடைய யுத்தத்தை செய்கிறதற்கு இந்த சுவிசேஷம் நமக்கு உதவி செய்கிறது. இதுவரை புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவாங்க. நாலாவது, விசுவாசம் என்னும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நாலாவது கேடகம். இரண்டாவது இடத்துல நம்ம பார்த்தது மார்க்கவசம். நாலாவது இடத்துல நம்ம பார்க்கிறது கேடகம். இந்த கேடகம் என்ன செய்யுதுன்னா மரத்தினால செய்யப்பட்டது. நல்லா கவனிங்க. அப்புறம் யுத்தங்கள்லாம் டெவலப் ஆனப்போ நிறைய உலகங்கள் அதை செஞ்சாங்க. இவர் எழுதும் போது இது எதுல செய்யப்பட்டுச்சுன்னா மரத்துண்டினால செய்யப்பட்டு அதை ஒரு தோலினால, லெதர்னால மூடப்பட்ட ஒரு ஷீல்டை என்ன செய்வாங்கன்னா போர் சேவர்கள் வைத்திருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேடகத்தை அப்படியே தண்ணியில முக்கி எடுத்துட்டு போவாங்க. எதுக்கு இந்த வேலையை செய்வாங்கன்னா எதிரி நாட்டு ராணுவம் பொதுவாக என்ன செய்வாங்க, அந்த அம்புல கீழ்னா என்னது, இந்த தாரோட சேர்ந்து அதுல முக்கி அதை கொளுத்தி அடிப்பாங்க. அப்ப இந்த கேடகம் தான் என்ன செய்யுதுன்னா இவர்களை பாதுகாக்கிறது. இதை அவங்க தண்ணியில முக்கி எடுத்துட்டு போகும்போது அது என்ன செய்யுதுன்னா உடனடியாக அந்த கீழே அணைத்து இவர்களை பாதுகாக்குது. இது ரோம ராணுவத்துல பயன்படுத்துகிற தந்திரங்களை தான் இந்த இடத்துல தெளிவாய் பவுல் எழுதுகிறார். அதனாலதான் இங்க பார்க்கிறோம், பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து புரிஞ்சவங்க. இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா பிசாச ஏயக்கூடிய ஒவ்வொரு அம்புகளையும் இது தடுக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அவன் எப்படிப்பட்ட அக்னியாஸ்திரங்கள் ஏறுகிறான் அப்படின்னா சந்தேகம், பயம், விரக்தி மற்றும் பலவிதமான சோதனைகள் என்ற அம்புகளை அவன் ஏறும்போது
இந்த விசுவாசம் நம்மை பாதுகாக்கும். 5வது ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தலை சீரா. இது இரும்புல இல்லைன்னா வெண்கலத்தினால செய்யப்பட்ட ஒன்று. இது என்ன செய்யுதுன்னா தலையை, கழுத்தை, தாடைகளை இது பாதுகாக்கிறதாக இருக்கிறது. இது நம்முடைய மனதில கொடுக்கப்படும் பாதுகாப்பு. உங்க ரட்சிப்பு சரியா இருந்துச்சுன்னா உங்க மனநிலை சரியா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. உங்க மனதுல பிசாசு என்ன செய்ய முடியாதுன்னா போராட முடியாது. உங்க ரட்சிப்பு சரியா இருந்தா உங்க மனதுல பிசாசு போராட முடியாது. மனதோடு தொடர்புடையவைகள் எண்ணங்கள், புரிந்து கொள்ளுதல் மற்றும் நம்முடைய கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்னன்னா ஒரு காரியத்தை கவனித்து அதை செய்கிறது, ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு அதை செய்வது. இந்த ரட்சிப்பு என்ன செய்கிறதுனா நம்முடைய மனதை இது பாதுகாக்கிறது. 6வது அவர் சொல்றாரு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒன்று மட்டுமே எதிரியை அடிக்கக்கூடிய ஆயுதம். இதுவரைக்கும் நீங்க வாசிச்ச எல்லாம் தடுக்கிறது. தலை சீரா தடுக்குது, கேடகம் தடுக்குது, எல்லாமே இதுவரைக்கும் என்னதான் வாசித்தோம். 5 தடுக்கிற ஆயுதங்களை அவர் சொல்லிட்டு 6வது தான் அவர் என்ன சொல்றாருன்னா எதிரியை அடிக்கிற ஆயுதத்தை இவர் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்ட போது வேத வசனங்களை மட்டுமே பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறார்னா சத்துருவை ஜெயிக்கிறார். அப்ப நீங்க சரியான இடத்துல சரியான வேத வசனங்களை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறீர்கள். சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு அவசியம். சத்தியத்தை அறிகிற அறிவும் நமக்கு அவசியம். வேத வசனம் வல்லமையான ஒரு ஆயுதமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும். 6 ஆயுதங்களை அவர் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னெல்லாம் எடுத்தாச்சு? சத்தியவேதம் ரட்சை, நீதியின் மார்க்கம், பெல்ட் போட்டாச்சு, மார்க்கு கவசம் போட்டாச்சு. அடுத்தது என்னது? செருப்பு போட்டாச்சு, பேட்டால நல்லா காஸ்ட்லியா ஒன்று வாங்கி போட்டாச்சு. அப்புறம் தலை ஹெல்மெட்டையும் போட்டாச்சு. அப்புறம் பட்டயத்தையும் எடுத்தாச்சு. இப்ப சோல்ஜர் ரெடியா இருக்கார். என்ன செய்யலாம்? வாரத்துல நல்லா 5 நாள் படுத்து தூங்கி இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் பார்த்துப்பீங்களா, ஏடிஎம் வாசல் எல்லாம் அப்படியே ஆர்மி மேன் மாதிரி இருப்பார். ஆனா பாத்தீங்கன்னா தொப்பியை இப்படி இறக்கி விட்டுட்டு தூங்கி இருப்பார். கொஞ்சம் போறாங்க. எல்லா ஆயுதத்தையும் எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? ஜேம்ஸ் சொல்லுப்பா. ஜேம்ஸ்கிட்ட 6 இருக்கு. இப்ப என்ன செய்ய போறாரு? வாரத்துல நல்லா 6 நாள் தூங்கி இருந்துச்சு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எந்த சமயத்திலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்கள் என்ன செய்யணுமா? ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இது தேவனோடு உள்ள தொடர்பை காண்பிக்கிறது. ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம நீங்க ஜெபிக்கலாம், அது வேற. ஆனா வேதம் தெளிவா சொல்றது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து ஆவியினாலே என்ன செய்யுங்க. இது தேவனோடு உள்ள ஒரு கனெக்ஷன். நல்லா கவனிங்க. ஒரு போர் சேவன் எல்லா ஆயுதத்துக்கும் ரெடியா இருக்காரு. ஆனா அவனுடைய கமாண்டரோடு அவனுக்கு தொடர்பு இல்லை. அவனை நடத்திட்டு போறான்ல, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு ஏதோ ஒரு தளபதி அவனுக்கு இருக்கான்ல. சோல்ஜர் எல்லாம் மாட்டி இருக்காரு. ஆனா அவனுடைய கமாண்டரோடு அவனுக்கு என்ன இல்லை, தொடர்பு இல்லை. அவங்க கமாண்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிற தூரத்துல அவன் இல்ல. இப்ப இவர் மாட்டி இருக்கிற சர்வாயுத வர்க்கத்தினால என்ன பிரயோஜனம்? இப்ப அவர் கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட போறாரா? அவனுக்கு என்ன செய்யணும்னே அவனுக்கு தெரியாது. அததான் அவர் சொல்றாரு, ஆவியினாலே ஜெபம் பண்ணி தேவனோடு நீ இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டினாதான் இந்த யுத்தத்தை உன்னால் சரியாக விழிப்புடன் செய்ய முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. வந்துடும் 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஏன் இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட சொல்றாருன்னா
நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இந்த விசுவாசத்துல நீ நிலைத்திருந்தாதான் நித்திய ஜீவனில் நீ நிலைத்திருக்க முடியும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் என்பது மரணத்திற்கு பின்பாக பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு, நித்திய ஜீவனை கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. பரலோகத்திற்கு போன பிறகு கொடுக்கப்படுகிறது நித்திய ஜீவன் அல்ல, அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கே இந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லல, நித்திய ஜீவனுக்காக காத்திருன்னு சொல்ற. நித்திய ஜீவனை என்ன செய்து கொள். நித்திய ஜீவன் என்றால் என்ன? யார் பதில் சொல்ல போறீங்க? நித்திய ஜீவன் என்றால் என்ன சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்றால் என்ன? அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. அப்புறம் நித்திய ஜீவன் என்றால் என்ன? யோவான் 17:3. அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே அப்படிங்கிறது தமிழ் வார்த்தைக்கும் அறிவதே என்ற எபிரேயருடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவதே என்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தனிப்பட்ட விதத்தில் அறிவது. முதல்ல இயேசு கிறிஸ்துவை, தேவனை நான் என்ன செய்திருக்கணும்னா, தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்திருக்கணும், அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆராய்ச்சியின் மூலமாய் அறிவது. இந்த வேதத்தை எடுத்து என்ன செய்யணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் இருக்குன்னு வேதம் சொல்லுங்க. இந்த வேதத்தை எடுத்து நீங்க ஆராயும், தேவன் எப்படிப்பட்டவன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இதை ஆராயும் போது அததான் வேதம் சொல்லுகிறது, அறிவது. மூன்றாவது, உறவின் மூலமாய் அறிவது. பாடம் நான் நல்லா படிக்கலாம், ஆனா உறவுல எனக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே நமக்கு தெரியும், ட்ரம்ப் நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? நியூஸ்ல ஒரு 2 நிமிஷம் இவரை பார்க்கும். இதுக்கு பேர் என்னதுன்னா, இது ஒரு அறிவு. ஆனா மூணாவது நம்ம என்ன சொல்றோம்னா, உறவின் மூலமாய் அறிவது. பழகணும், பழக்கத்தின் மூலமாய் வருகிற அறிவு, அனுபவத்தின் மூலமாய் வருகிற. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லார பத்தியும் தெரியும், ஆனா குடும்பத்துல கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்கள பத்தி முழுசா தெரியும். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்றோம். அதேதான் இங்கேயும் தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவுனா என்னன்னா, தனிப்பட்ட விதத்தில் அறிவது, ஆராய்ச்சியின் மூலமாய் அறிவது, உறவின் மூலமாய் அறிவது, அனுபவ ரீதியில் அறிவது. யோவான் 10:14-15 இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, பிதா குமாரனை அறிந்திருக்கிறது போல. அவர் என்ன சொல்றாரு, நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு அப்படி இருக்குங்கிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்கிறார். இததான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு. இந்த அறிவுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆடுகளுக்கு என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவர் மரிக்கும் போது ஜீவனை கொடுத்தார், அதை மாத்திரம் நினைக்காதீங்க. மரிக்கும் போது ஜீவனை கொடுத்தார், அது மாத்திரமல்ல, அவருடைய நித்திய ஜீவன் தான் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொன்னேன். யூதர்களுடைய புரிதலின்படி தேவனை அறிவது அப்படின்னா என்னதுன்னா, அவரோடு நடப்பது, அவரை விசுவாசிப்பது, அவரை நேசிப்பது, அவருக்கு கீழ்ப்படிவோம். நல்லா கவனிங்க, வேதத்தை அடுத்த லெவல்ல நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, விசுவாசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது எபிரேய மொழியில விசுவாசத்திற்கு
என்ன விளக்கங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க பாஷையில விசுவாசத்திற்கு என்ன அர்த்தங்கிறதை நீங்க புரிந்து கொண்டால் உங்கள் வேத அறிவு இன்னும் சிறப்பான ஒரு வேத அறிவா இருக்கும். நான் முதல்ல உங்களுக்கு கிரேக்கத்தின்படி இந்த வார்த்தைக்கு அறிகிற என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல பதில் சொன்னேன். என்னன்னா, தனிப்பட்ட விதத்தில் அறிவது, ஆராய்ந்து அறிவது, உறவின் மூலமாய் அறிவது, அனுபவ ரீதியா அறிவது. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போய் இதே தேவனை அறிகிற அறிவை குறித்து நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கிற பதில் என்னன்னா, அவரோடு நடப்பது, அவரை நம்புவது, அவரை நேசிப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது. இயேசு கிறிஸ்து இங்க எதை பத்தி பேசுறாருன்னா, தேவனோடு உள்ள உயிருள்ள உறவை பற்றி பேசுகிறார். தேவனோடு உள்ள அனல் உள்ள உறவை பற்றி அவர் பேசுகிறார். தேவனையும் இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். கிரேக்க மொழியின்படி நித்திய அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய வயதுன்னு. நித்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய வயது. இது பரலோக தன்மை உள்ளது. அப்போ வரவிருக்கும் நித்திய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். நம்ம மரணத்தை சம்பாதித்து இருக்கிறோம். இதை அவர் எடுத்துட்டு அவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஜீவனிலிருந்து அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறதுனாலதான் நாமும் என்ன செய்ய போகிறோம்னா, நித்தியமாய் தேவனோடு வாழ போகிறோம். ஜீவன் என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. இது தேவனுடைய ஜீவன். நல்லா கவனிங்க. அந்த ஜீவன்கிற வார்த்தைக்கு கிரீக்ல மனுஷனுடைய ஜீவனுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. அவங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவனை குறிக்கிறது. அப்ப தேவன் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ரைட். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்களோ அன்றைக்கே அந்த பரிமாணம் நடந்து விட்டது. விசுவாசத்திற்கு முன் நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய ரீதியில மறித்தவர்கள். விசுவாசத்திற்கு பின் ஆவிக்குரிய ரீதியில நாம விளைத்திருக்கிறோம். இயேசு சொல்றார் பாருங்க, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப ஜீவன் பாருங்க, அந்த கிறிஸ்துவில் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜீவன் எங்கிருந்தோ உங்களுக்கு கொடுக்கப்படணும். அது இயேசு கிறிஸ்துவில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனைத்தும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடையவைகளை எடுத்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அதுவும் நம்ம பார்த்துட்டோம். நித்திய ஜீவனை பற்றிக்குள் அதுவும் பார்த்துட்டோம். 3வது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவர்களாய் இருக்கிறார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை. தீமோத்தேயு இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் வைத்திருக்கும் விசுவாசத்தை பொதுவில் அறிக்கை செய்திருக்கிறான். நல்லா கவனிங்க. விசுவாசம் ரெண்டு நிலையா நாமளே வச்சிருக்கோம். எல்லாருக்கும் பொது. ஒரு சில விஷயத்த நாம வெளியில பேசுவோம். ஒரு சில விசுவாசத்தை நாம என்ன செய்வோம், வெளியில பேசுவோம். ஒரு சில விசுவாசத்தை வெளியில பேச மாட்டோம். உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நடந்ததுக்கு அப்புறம் மைக்கு பிடிச்சிக்கிட்டு நான் விசுவாசிச்சேன் கற்றுக்கிட்டேன். நீங்க தான் விசுவாசிச்செல்லாம் முதல்ல சொல்லியிருக்கலாம். அதுதான் இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை. அது என்ன நல்ல அறிக்கைனா, கிறிஸ்துவுக்குள் இவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை பேசுகிற அறிக்கை. கடைசி வரைக்கும் இந்த இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன். இந்த இயேசு தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், இவர் தான் எனக்கு வாழ்க்கை. இப்படி நிறைய இருக்குல்ல. இதைதான் அங்க வேதம் சொல்லுகிறது. நல்ல அறிக்கை. அநேகருக்கு முன்பாக பொதுவில் ஒரு சில அறிக்கைகளை
அவன் செய்திருக்கிறான். அந்த அறிக்கை ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, அடுத்த வசனத்துல அதை திரும்ப கோட் பண்றாரு. 14வது வசனத்துல பொந்தியு பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்ப தீமோத்தேயுடைய அறிக்கையோடு இயேசு கிறிஸ்துனுடைய அறிக்கையும் அங்கு சேர்க்கப்படுகிறது. அவர் நல்ல அறிக்கையை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? விளங்க பண்ணினார். யோவான் 18:35, 36, 37 வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதை அறிக்கை செய்கிறார்னா, அவர் தம்முடைய ராஜ்யத்தை அறிக்கை செய்கிறார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அவர் தம்முடைய ஊழியத்தை அறிக்கை செய்கிறார். 3வது அவர் தம்முடைய அடையாளத்தை அறிக்கை. எதையுமே அவர் மறைக்கலாம். நீ ராஜாவான்னு கேட்கும்போது ஆமா நான் ராஜா தான் சொல்றேன். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு சொல்றார். இததான் அங்க கோட் பண்றாரு. பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை அறிக்கை செய்கிறார், ஊழியத்தை அறிக்கை செய்கிறார். தாம் யார் என்பதை, தாம் எங்கிருந்து வந்தோம் எதையுமே அவர் மறைக்கிறார். அததான் நல்ல அறிக்கை என்று சொல்லப்படுது. மரண தருவாய் பிலாத்தினுடைய கையில தான் இயேசு கிறிஸ்துனுடைய அவர் உயிரோடு இருக்க போறாரா இல்லையாங்கிறது அவர் கையில தான் இருக்கு. ஆனா அந்த மரண தருவாயிலும் அவர் என்ன செய்யறாருன்னா சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதை நாம பார்க்கிறோம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவர் அறிக்கை செய்ததுல உண்மையாக இருந்தாரு. அதேதான் தீமோத்தேயுவுக்கும் சொல்லப்படுகிறது. தீமோத்தேயுவை நீ செய்த அறிக்கையில கடைசி வரைக்கும் நீ உண்மையாக இரு. இந்த அறிக்கை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? மத்தேயு 10:32 மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கவனிங்க, மனிதர் முன்பாக ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க வெட்கப்படுறாதீங்க. இந்த இயேசுவை கடைசி வரைக்கும் தைரியமா நம்ம என்ன செய்யணும்னா நாம் அறிக்கை செய்யணும். இயேசுவை குறித்து ஒரு நாள் வைக்கப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை குறித்து ஒரு நாள் வைக்கப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? வெட்கப்படாதீங்க. நீங்க அறிக்கை பண்ணினீங்கன்னா நானும் பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்களா? அதை அறிக்கை செய்கிறத உறுதியா நில்லுங்க. நான் தேவனுக்காக வாழ்கிறவன்னு சொல்றீங்களா? அதுல உறுதியா நில்லுங்க. நான் ஊழியன்னு சொல்றீங்களா? உறுதியா நில்லுங்க. பரலோகத்திற்கு உரியவன்னு சொல்றீங்களா? அதுல உறுதியா நில்லுங்க. உலகத்திற்கு உரியவன் அல்லன்னு சொல்றீங்களா? அதுல உறுதியா நில்லுங்க. ரட்சிப்பில் நாம் என்ன செய்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நாவினால் அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாவினால் அறிக்கை செஞ்சதுனாலதான் என்ன கிடைச்சிச்சுன்னா இந்த ரட்சிப்பு கிடைத்தது. ரட்சிப்புல நாவினால் இயேசுவை அறிக்கை செய்கிறோம், இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறோம். ஞான ஸ்நானத்துல நாம் என்ன செய்கிறோம்னா இயேசுவுடன் பொதுவில் நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோம். ஞான ஸ்நானம் என்னதுன்னா ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு அடையாளம். சபையோடு என்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தோடு என்னை நான் என்ன செய்கிறேன்? சேர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி பொதுவில் நாம செய்யக்கூடிய ஒரு அறிக்கை, பொதுவில் நாம செய்யக்கூடிய ஒரு செயல். ரட்சிப்புல இயேசுவை கர்த்தர் அறிக்கை செய்கிறோம். ஞான ஸ்நானத்துல பொதுவெளியில நாம் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அனுதின வாழ்க்கையில உலக மக்களுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்காக வெளிப்படையாக நாம் வாழ வேண்டும். அனுதின வாழ்க்கையில இந்த இயேசுவுக்காக வெளிப்படையாக ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ. நாவினால இயேசுவை கர்த்தர் அறிக்கை செய்ய போதாது. ஞான ஸ்நானத்தினால நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று அடையாளப்படுத்துகிறதும் போதாது. அனுதின வாழ்க்கையில நான் கிறிஸ்தவன் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். ஊழியத்தில் உண்மையான சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். மத்தேயு 19:14 ஒரு நபர் வருகிறான், அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. தலைவன் ஒரு இடத்துல சொல்லுது, அவனை வாலிபன் என்றும் சொல்லுகிறது. அவன் சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
நித்திய ஜீவனை குறித்து தான் நம்ம செய்தி கேட்கிறோம். நித்திய ஜீவன் எனக்கு வரணும், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் வரான். 22வது வசனத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். உலக பிரகாரமா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உலக பிரகாரமாய் அவன் ஒரு தலைவன், அந்த சபையில இருக்கிற முக்கியமான போஸ்டிங் அவனும் இருக்கிறான், கனத்திற்கு உரியவன், நல்ல கேள்வியோடு வந்தவன். இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏசுநாதர் சீக்கிரமா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு 6 வழி சொல்லுவோம். இப்படி வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அந்த வாலிபனுக்குள்ள ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆனா அவனுடைய முடிவு பாருங்க, துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நல்லவன் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், நல்ல கேள்வியோடு வந்தவன் தான். ஆனா நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கையை வாழ விருப்பம் இல்லை. கவனிக்கிறீங்களா? நித்திய ஜீவனை குறித்து ஆசை இங்க யாருக்கெல்லாம் ஆசையே இல்லை? நிறைய ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு விருப்பம். ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ஆசை. ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளவு பேருக்கு அர்ப்பணம் இருக்கு? கர்த்தருக்காக வல்லமையை ஊழியர் செய்யறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? அதேதான் இங்கேயும். நித்திய ஜீவனை விரும்பினா போதாது, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கையையும் நாம் வாழ வேண்டும். அததான் பவுல் சொல்றாரு, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டோம். அழிந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கல்ல, உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கைக்கல்ல. எல்லாரும் வாழ்ந்தாங்க ஒரு வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள்.